ஒரு கோடிக்கு மேலே வாங்குவேன். அப்படியா? மேல ஒரு கோடி, கீழே மேல ஒரு கோடி. என்ன சொன்ன? மேல ஒரு கோடி. என்ன சொன்னது? எனக்கு ஒன்னும் புரியல மேம், புரியல. என்ன சொல்றேன்? என்ன சொல்றேன்? புரியல. மாதவனே ஒட்டைய வேற மறுத்து உட்காந்துருக்கீங்க. அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சமைச்சு தானே? எல்லாருக்கும் வணக்கம். ராமண்ணா பாத்துக்கண்ணா. அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு முதல் கும்பிடு மச்சான். என்ன சரக்கு மச்சான் சாப்பிட்டீங்க? ஆத்தாடி ஆத்தா கமலவாசமா சொல்லுமா? வந்தமா போட்டோமா போனோமான்னு இருக்கணும். ஆமா மட்டும் நெஞ்சுக்குள்ள என்னப்பா சுகர் பேசுறா? ஆமா, நான் மாத்திரை ஒரு மறந்துட்டேன். ஆனந்த குமாரம் நொக்கா மாட்டாலும் மையா எடுத்து போகணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மூணு 4 மூணு சேர்த்து போடுறான் இருக்கு. தண்ணியை கூட கொடுக்கிறாங்க. பாட்டு பாடுனா அதுக்கு ஏதாவது
சொல்லணும். நான் பாடு பாடிக்கிட்டேன், நீங்க பாடு ஒண்ணு சொல்லாம இருக்கீங்க. இல்ல இந்த பாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த வரி வேற மாதிரி இருக்கும். அதுக்காக சரக்குக்கு வந்து எத்தனையோ செய்தி இருந்தாலும் சிவசிவா அந்த ஊருகா மாதிரி ஒண்ணு வரவே வராது. கேட்டுங்க. ஆமா கேட்கறது சப்பி சப்பிதான் சத்த கூட்ட சப்பிதான். நான் வந்துட்டேன் உங்களுக்காக ஸ்பெஷல் ஐட்டம். அண்ணி என்ன ஐட்டம் பாடி எதையுமே சொல்ல முடியாது. முடிச்சா ஐட்டம்னா சாப்பாடு அது இல்ல. நீங்க தப்பா வச்சிட்டீங்களா? அதாவது ராஜா மாமா நாடகத்தை மட்டும் ஒண்ணுன்னா ரெண்டு, ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீயா எப்பவுமே. அதனால அண்ணி வந்திருக்காங்க, அவங்கள கூப்பிடுவோமா? இவரகப்படியிலே நகைச்சுவை பேரரசி, ஆடல் கலையரசி அபிநயா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மாலையளித்து கவனிக்கப்படுகிறது. அடுத்த பாடலாக
ஆனந்தம் ஆனந்தம் பாடும். ஆனா ராஜா சும்மா சொல்லக்கூடாதுங்க. எப்ப எந்த நாளத்துக்கு யாரை போட்டாலும் ஆனா டிக்கெட்டு சரியான டிக்கெட். இன்னைக்கு இதான் கணக்கு பண்ணணும். உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம நம்ம முடியாது. இப்ப சைஸா எப்படி கவர் பண்ற பாரு. ஹாய் ஹலோ எச்சுண்டி தப்பாவை கேட்டேன். அப்படியா? எப்படி பேச வேண்டும்? தமிழ் வார்த்தைகளாக. நான் சொல்லி தருகிறேன். எப்படி? எஸ்யூ என்ன நை, எஸ்யூ என்ன நை. ஹாய் ஹலோ ஹலோ ரொம்ப அழகா இருக்கீங்க. வணக்கம். வெளிநாட்டுக்கார பிள்ளையா இருக்கும். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆமா எங்க இருந்து வர்றீங்க? நான் வஜைநாடு இல்ல வஜைநாடு. எனக்கு தெரிஞ்ச 2 வடை. ஒண்ணு ஆம வடை, இன்னொரு பொட்ட வடை. நாட்டுல இருந்து வருது. இல்ல வடைநாடு. வெளிநாட்டுக்கார இங்க இருக்கா? நான் வந்து சினிமால நக்குவாங்க. சினிமாவோட நக்க வந்திருக்கியா? நடிக்க வந்திருக்கியா? ஆட்சி கொடுக்க வந்தது. சரி கேக்குறேன். உங்க மேனி பரவாயில்ல இருக்கே. என்னத சாப்பிடுறீங்க? ஆனா பகல்ல பச்சனி. அப்ப ராத்திர செவடியால அந்த அம்மா சொல்றாங்க பகல்ல பச்சனி. பகல்ல பச்சனி, நைட்ல ஜூஸ் சாப்பிடுது, மத்தியானத்துல சாப்பிடுது. தப்புடா. சப்பாத்தி சாப்பிடுது மேம். சப்பாத்தி சாப்பிடுறா? பகல்லாம் பட்டினியா, ராத்திரி வெறும் ஜூஸா குடிக்குமா? அப்புறம் மத்தியானத்துக்கு சப்பாத்தி, 2 உருளைக்கிழங்கு உள்ள போட்டு நல்லா நறுக்கு தருங்க. ஆமா, ஒரு சாத்துக்கு எவ்வளவு வாங்குவீங்க? 1 கோடிக்கு மேலே வாங்குவேன். அப்படியா? மேல 1 கோடி, கீழே மேல 1 கோடி. என்ன சொன்ன? மேல 1 கோடி. என்ன சொன்னது? எனக்கு ஒன்னும் புரியல மேம், புரியல. என்ன சொல்றேன்? எனக்கு ஒன்னும் புரியல மேம். நான் சொல்றது உங்களுக்கு புடிக்கல. தமிழ்ல எனக்கு வாயிலே நுழையாது. கவலைப்படாத, அப்படி உட்காருங்க. சைஸ் பார்த்து சைஸா தள்ளி போடுவோம். அறிவுலக முண்டா, நீ என்ன சோத்த தின்றியா? சோத்த விட்டு சுண்ணாம்பு தின்றியா? ஆளையும் மூஞ்சியும் முகரகதையும் பாருங்க. அங்க இருந்து வளர்ந்த கொக்கு மாதிரி வந்துட்டிய. உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசணும் நாகரிகம் தெரியாதாடா? அறிவுலக பயலே, சூடா பயலே. மாலை ஓட்டியானே, அத ஒன்னே தாண்டா கேக்குறேன். இந்த மாலை ஓட்டிய வந்தது உன்னைய போய் இந்த கேள்வி இருக்கலாமா? ஒரு பொம்பளை பிள்ளை மாலை ஓட்ட வச்சா அதுக்குள்ள எவ்வளவு அசியமா கேட்கிறேன். அறிவு கேட்ட பையல ஒன்னே தாண்டா கேக்குறேன். வெட்டி பையல, வீட போன பையல, விளங்காத பையல, மூதேவி பையல, அறிவு கேட்ட பையல. திருப்பி உன்னைத்தான் கேட்கிறேன். என்ன கேட்டா? அடி ஒட்டாரி ஒட்டாரி கோயில் வச்சு கும்பிட உனக்கு பொட்டி காண்டு இருக்குமா? ஆள் முகலையும் பாரு, ஆளை இதையும் பாரு. ஒரு பொம்பளை எப்படி இருக்குமோ அப்படி வைக்க. ஆம்பளை எப்படி பேசணும் அப்படி பேசுறீங்க. ஆம்பளை பத்தி பேசக்கூடிய தைரியம் உனக்கு கிடையாது. பொம்பளை பத்தி பேசுற தகுதி உனக்கு கிடையாது. நினைச்சா எதையும் சாதிப்போம். பொம்பளை நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவோம். ஒற்றுமையில சிறந்தது ஆம்பளை. அப்படியா? பொறுமையின் பொக்கிசம் பொம்பளை. நான் சொல்றேன் ஒற்றுமையில சிறந்தது ஆம்பளை. ஆமா, உங்க ஒத்துமையில கண்டகளை வச்சு வரக்கூடாது. பாப்போமா? பாப்போமா? யாருக்கு பாப்போமா? யார போட்டா எடுத்துட்டு இப்ப பாரு. இப்ப பாரு, ஆண்களை ஜோர கைட்டு விசுவ போட்டீங்களா? இது எங்க ஆண்களுடைய ஒற்றுமை. மச்சான், ஆனா நீ எல்லாம் எனக்கும் கை தட்டு, அந்த ஆளுக்கும் கை தட்டு, உனக்கு கொஞ்சம் எனக்கு கை தட்டு. நான் கை தட்ட யாரு தட்டலாம்?
இப்ப எங்க ஆண்களுக்கு நான் சொன்ன கைதட்டிட்டாங்க. நீங்க அதே மாதிரி எங்க உட்காந்துட்டாங்க உங்க பெண்கள் அவங்கள கைதட்டி ஒரு கொலை போட சொல்லுவோம். அதெல்லாம் வந்து நீங்க நாடகம் பார்த்துருக்கவங்க எந்திரிச்சு ஓட வைக்கிறேன் பாக்குறியா? அமைதியா இருந்து அங்க இருந்து ஆதரவு கொடுப்பாங்க. ஆமா ஆமா அமைதியா ஒரு வேலை செய்ய சொல்லுங்க. என்ன அமைதியா எங்க ஆண்கள் சட்டம் இல்லாம 2 கையை தூக்குங்க. தூக்கம் கையா தூக்கம். அதே மாதிரி உங்க பொம்பளையில சட்டம் இல்லாம 2 காலை தூக்க சொல்லுங்க. அம்மா எதுக்காக சொல்றீங்க? பெண்ணா பிறந்தா காலை தூக்கிட்டே ஆகும். அப்படியா? என்ன ஒரு அருமையான விளக்கம் சொல்லிட்டாங்க. ஆமாமா இது நல்ல விளக்கம் இருக்கு. என்ன விளக்கம்? இப்ப புள்ள பிறக்குது. புள்ள பிறக்குது. புள்ள பிறந்த உடனே காது ஒரு நாளைக்கு 1008 புள்ள பிறந்துட்டு தானே இருக்குது. பெரியாஸ்பத்திரி காது குத்து வைக்கிறாங்க. காது குத்து வச்சோடனே அந்த பிள்ளை என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்றாங்க? வலது காலத்துக்கு வாமான்னு. வலது காலத்துக்கு. அப்புறம் ஒரு பேரை தூக்கணும். அதே மாதிரி வயசுக்கு வந்துடும். வயசுக்கு வந்தோடனே அதுக்கு நீர் இதெல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க? சொன்னாரு இந்த குத்துவிளக்க கையில பிடிச்சு உங்க வலது கால தாண்டி வாமன்னு. அப்போ ஒரு ஆள் தூக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு மறுவீட்டுக்கு போய் உங்க மாமி என்ன சொல்லுவாங்க? மணமகளே என் வீட்டு குடுமகளே எங்க புடி குத்துவிளக்க புடி குத்துவிளக்க பிடிக்க சொல்லி வலது காலத்துக்கு ஈஸ்வரர் சொல்லுவாங்க. அப்போ ஒரு வாட்டி அப்படியா? என்ன அருமையான ஒரு விளக்கம் சொல்றீங்க. இன்னொரு வாட்டி தூக்கணும். எதுக்கு எதுக்கு இவரும் குறைச்சு சொல்ல பெண்களை பெருமையா தான் சொல்றீங்க. பெண்களை எங்கள் 2 கண்களை நாங்க மதிக்க முடியும். மதிச்சுதான் ஆகணும். இல்லாட்டி வீட்டுல போய் வழக்கமா தெரியல வாங்குவேன். பொம்பளைகளை மதிச்சுதான் ஆகணும். மதிப்பு கொடுத்தா ஆவது பெண்ணாலே மதிச்சு அழிவது பெண்ணாலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்ணிலேயே ஆண் இல்லை. பொம்பளை இருந்தா தான் எல்லாமே முடியும். தெரியுதா? பொம்பளை தான் எல்லாத்துக்குமே. ஆமா பொம்பளை வந்து பால் மாதிரி. எப்படி தெரியுமா? பால்ல ஒரு துளி விஷம் வந்தாலும் புடிச்சு போகும். சரி அதே மாதிரி உங்க இதுல எங்க இதுல ஏன் நீ உன் வாயில வசம்ப வச்சு தேக்க உங்க நினைப்புல தப்பான எண்ணம் திணி விழுந்தா உங்க குடும்பம் அதை சொல்றாரு. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமா என்ன பெண்ணும் பூவும் ஒண்ணு. அப்படியா? ஆமா. என்ன இப்ப ஒரு செடியில பல பூக்கள் பூக்குது. அதுல ஒரு பூ சாமிக்கு போகுது. அதுல ஆமா போகுது. அதே மாதிரி நீங்க என்னைக்குமே சாமிக்கு போகக்கூடாது. அப்படியா? என்ன கேட்க போறீங்க? தூக்குவோம். பூவை எதை பிடிச்சு தூக்குவாங்க? என்ன கேட்க வரீங்க நீங்க? சரி இது பூ. அது பூ. இந்த பூ இப்ப எதை பிடிச்சிருக்கே? காம்ப பிடிச்சிருக்கீங்க. ஏன் காம்ப பிடிக்கிற? காம்ப பிடிக்காட்டி மனுஷன் இது பூ. ஆமா பூவை காம்ப பிடிச்சுதானே. பூவை காம்ப பிடிச்சுதானே. அதே மாதிரி உங்களை என்ன பண்றதுன்னா நாங்க காம்பாய் பேசுறீங்களே எப்படி இந்த மாதிரி இதெல்லாம் எங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க? இதெல்லாம் வந்து பெரிய பெரிய இடத்துல படிச்சு படிச்சுட்டு இருக்கீங்க. ஏன் டான்ஸ் தரப்புல வந்தாலே இந்த மாதிரி ஏதாவது அசிங்கமா கேட்கணும்னு ஏதாவது இருக்கா? மரியாதையா பேச மாட்டீங்க. இது வரைக்கும் நான் மட்டும் ஒரு வார்த்தை அசிங்கமா பேசுறேன். ஐயோ மற்ற ஒரு நானும் அப்படியெல்லாம் சொல்லி உனக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்து ஆமா கொடுத்துதான் ஆகணும். மேம்பட்டத்தை வச்சு பேசுறேன். மேல்மட்டத்தை வச்சுதான் நீ பேசணும். யோசிக்கிறதே அப்படித்தான் யோசிக்கணும். எப்பவுமே தர நோக்கம்ல நானும் பேச மாட்டேன். நீங்களும் பேசாதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்க உடம்புக்கு நல்லது. ஆம்பளை கூட பேசாம வாய் இருக்குமா? இல்ல நான் கூட பேசலையே. நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். அமைதியா இருக்கும். சரி அனங்காப்படாது தெரியக்கூடாது. அப்படியா? ஆம்பளை வந்து கொஞ்சமாவது பொறுப்பா இருக்கணும். இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கக்கூடாது. என்னாச்சு திடீர்னு அளவு கண்டிப்பா பேசுறேன். இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. என்ன ஒண்ணு தெரியுமா? என்ன அங்க உட்காந்துருக்கல யாரு உட்காந்துருக்காங்க? எங்க இனம் தாய்மாரி எவ்வளவு அமைதியா உட்காந்துருக்காங்க. அவங்க மூத்தத்தை வாங்கி குடி உனக்கு அப்பே அறிவு குடிடா லூசு பயல வெட்டி பயல வீணா போன பயல அந்த மூத்தத்தை வாங்கி நீ குடி. இங்க உட்காந்துருக்கேன் மச்சா மூத்தரை எங்க மச்சா இருக்காங்க. அவங்க மூத்தத்தை எல்லாம் வாங்கி நான் என்ன இதுக்கு ஒரு பொம்பளை மூத்தத்தை குடிச்சு குடிக்கிறேன். ஆம்பளை மூத்தத்தை கூட குடிக்க சொல்லாது. அது ஆளுக்கு ஒரு சரக்கு போட்டு உட்காந்துருக்கேன். அவன் மூத்தத்தை செலவு இருக்கா? ஏற்கனவே குடிச்ச மாதிரியே பேசுறீங்க. ஏதோ ஒரு ஊர்ல வளர்ச்சி ஏன் மூத்தத்தை குடிக்கிறேன்? லட்ச லட்சமா கட்டிக்கா காரியத்தா போய். ஆமா
நாளைக்கு கும்பாபிஷேகம். சரி. எனக்கு ஐயர் வந்து 1 2 பூஜை பண்ணிருப்பாரு. ஆமா. அதுக்கு புண்ணியான மலையில என்ன தெரியுமா? என்ன? மாட்டு கோமியம் தாமா. மாட்டு கோமியம் அதுக்காக எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? ஓம் சுக்லாம் பகவான் விஷ்ணு சதுரம் விஷ்ணுநாதகே ஓம் முக்தாசக்தி ஓம் கிரியாசக்தி ஓம் ஞானசக்தி ஓம் தொங்கிக்கிழமை சொல்லி விஷயம் என்னன்னா, நீங்க தான் நம்ம குடும்பம் பற்றியில் இருக்கக்கூடிய பசுவமான். நான் யார் தெரியுமா? நான் இந்த ஊர் காளியத்தாவுக்கு நேர்ந்து விட்டேன். கோயில் காலை. அப்ப நான் தான் கண்டுபிட்டி வந்து முட்டி முட்டி எங்க பாட முடியும். பசுவமான் அமாவாசை நேரத்துல செனைக்காக கத்துது. எப்படி தெரியுமா? அம்மா என்ன அர்த்தம்? எங்க இருக்கீங்க? உடனே கோயில் சொல்லுங்க. என்ன சொல்லும்? இதுக்கு என்ன அர்த்தம்? குடும்பத்தி வழக்கில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இதுக்கு என்ன அர்த்தம்? சீக்கிரமா ஓடியாங்க. எதுக்கு? காதல் பண்ணட்டாங்க. அப்படியா? அப்ப மாடு கூட காதலிக்கணுமா? அப்படியா? உடனே இந்த கோயில் சொல்லுங்க. எப்படி என்ன சொல்லுங்க? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? உடனே பசு 2 பேர் காயடிக்க வேண்டிய வேலை இருக்கு. பாருங்க, பசு மாடு கால இயக்கத்தில் என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுது? அப்ப ஆரம்பிக்க எல்லாத்துக்கும் சும்மா இருந்து எதுக்கு விளக்கம் கேட்கிறாரு? அங்க இருந்து ஓடி அந்த காலமாடு ஓடி அந்த மாக்கடிக்கு பின்னாடி நின்று ஒவ்வொன்னா வித்தியாசமான ஓடி இருந்தது. இழப்பு கட்டுறது சிகரெட்டை குறைக்கணும். என்ன ஒண்ணும் தெரியல. கொஞ்சோண்டு ஏதாவது தண்ணி நம்ம கொடுக்குறாரு. தண்ணி இன்னைக்கு காட்ட சொன்னதுக்கு வாங்கின சரக்குல பாதிய சரி கொண்டாடி வெறுத்தோட கொடுக்காங்க. கலந்து சாப்பிட்ற மாதிரி ஏதாவது அப்புறம் மச்சானவர்களுக்கு நன்றி நன்றி. அப்புறமா உடனே என்ன இந்த பசு மாடு கால மாட்டுக்கு எப்படி தண்ணி எடுத்துக்கணுமா? எப்படி தண்ணி எடுத்து? இப்பதான் பசு மாடு கோமியத்தை வெளியே அந்த நேரத்துல நான் உரிச்சா மட்டும் இருப்பேன். இந்த காலப்பாடு என்ன தெரியுமா? தள்ளி அடிச்சது யாராவது பாடம் எதுக்கு மூஞ்சி சுழிக்குது? எதுக்கு மூஞ்சி எப்படி சுழிக்குது? இடிக்கலையும் புகைக்கல. நீ சும்மா இருக்குமா? அந்த காலம் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு சோட்ட போட்டாங்க. அதுக்குதான் சொன்னாங்க அந்த சிறகு பத்தியும் சிறகு பத்தியும் ஆவாரப்பு மஞ்சப்பூ எண்ணெயை பிடிச்சிக்கிட்டு கொச்சப்பூ. அப்படியா? அதுக்குதான் சொன்னாங்க தம்பி சரவணா பம்மாத்து கறி பயிர் வைக்க போனானா நம்ம உள்ளூர் கம்மாக்கில படுத்துக்கிட்டு என் பருப்பு அந்த கதையா இருக்கும் கதை. பருப்பா? பருப்பு கொண்டு சொல்றேன். அது பட்டுக்கொட்டையில் எங்க ஆத்தால இதுக்குதான் எங்க ஆத்தால கூட்டிட்டு வர்றதே இல்லை. ஆமா எதுக்கு எங்க ஆத்தால எடுத்து பேசுறேன்? சரி இப்ப என்ன பண்ணலாம் இருக்கீங்க? என்ன என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? வந்ததுல இருந்து ஆடு மாடை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. கால்நடை மருத்துவரா இருக்கீங்க. நான் இங்க
பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். பிசு பிசுன்னு பண்ணா நல்லா இருக்காது. பிசினஸ் என்னுடைய பிசினஸ் வந்து எழுந்த பழம். இழந்த பழம். இழந்தது 20 இழந்தது. ஒண்ணு காத்தழந்தா, இன்னொன்னு நரி இழந்த. காத்தழந்த என்று இந்த நெல் இருக்கு, நரி இழந்த இருக்கு. உங்ககிட்ட எப்படி இப்படி இருக்கா? எப்படி இருந்தாத்த உனக்கு என்ன? நீ என்ன மயிர புடுங்க போறியா? காணா போன மாதிரி சூனா சூனா மாதிரி நீ பேசிட்டு இருக்க. கேனா போன மாதிரி பெரிய பூனா பூனா மாதிரி பேசிட்டு இருக்க. யாவரம் நல்லா இருக்கா? யாராவது விளக்கம் கேளுங்கப்பா. அந்த ஆளுக்கு சூனா சூனான்ற நான் பாட்டுக்கு பூனா பூனா சுருக்கெடுத்து போட்டியா? கொஞ்சம் விவரமா எடுத்து உரைங்க. சூனா சூனா நீ அது சூனா சூனா அப்படின்னு சொல்லி சுறுசுறுப்பான பைய மகனே அப்படின்னு சொல்லி உன்னை பெருமைப்படுத்தி சொன்னேன். மச்சான் இனி வந்து இருப்பு கொள்ளாது. எங்க காதல் வந்து சைடிஸ் கொண்டு வந்துட்டாரு. அடுத்து கண்டிப்பா சபை கொண்டு வந்துருவாரு. மக்காளி உடனே நம்பிக்கிட்டு ஒரு புள்ளி கொண்டு வந்துரு. மச்சான் கொண்டு போறாங்க. மச்சான் ஆசை உங்க இழந்த பழத்தை பத்தி எடுத்து ஓடம்மா. தமிழ வந்து தெளிவா சொல்லணும் ஆனந்தகுமார். இழந்த பழம் இழந்த பழம் அப்படியா? இந்த பிள்ளைக்கு எவ்வளவு பணத்தை எப்படி வாங்க போறதுமா? என்ன நீங்க என்ன பண்ண வியாபாரம் பாக்குறீங்க? அப்புறம் திஸ் இஸ் வாங்க எப்பயுமே வாங்குற மோர்கிட்ட பார்த்தா வாங்குற மாதிரி பண்ண ஏதோ ஓசி கேட்கற மாதிரி இல்ல தெரியுது. ஆமா, இழந்த போல என்ன கணக்குல கொடுக்குறீங்க? நாங்க வந்து கணக்கா புடி கணக்கா உழவு கணக்கா? இல்ல உழவு கணக்குல இல்லப்பா, புடி கணக்கு. புடி? ஆமா. இல்ல ரெண்டு ஒரு புடி இருக்கு. ஒன்னு உடும்பு புடி, இன்னொரு கொட்டாச்சு. சரி, நீங்க அப்படியா? நீ விட்டா எல்லாத்தையும் வழக்கு எடுப்ப. அப்படியே எங்கள ஒரு தடவை பிடிச்சிட்டப்பா. கடி ஒரு ஆள் மண்டைப்பா. இழந்த போலாம் நாட்டுக்கு போன உடம்பு வந்து அம்மா ஓய என்னாச்சு? காலை வச்சு சட்டாளி எதிர்க்க மாம்பழம் விற்கிற கல்லம்மா என்ன பண்ற? சமயத்துல இடம் தெரியாம குத்தி சித்தப்பா. அதுல ஒரு விஷயம் என்ன விஷயம்? இப்ப அதே ஆட்டத்தை அவங்க வேணாம், நீங்க ஆடுவீங்களா? ஆடி இங்க வந்துருவீங்களா? மாம்பழம் இப்ப என் மகன் எப்படி செய்யறானோ அதே மாதிரி நீங்க செய்யணும். சரியா? எந்த மாதிரி செய்யணுமோ அதே மாதிரி செய்யணும். சரியான
சரவணன் இல்ல நான் கூட நினைச்சேன் நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்கிறானே புட்டி பாப்பா அழைக்க உனக்கு இருக்கானே சித்தப்பா மரியாதையா நினைச்சேன். மிஸ்டர் ஆனந்தகுமார் மைக்க புருகுமார் போடா அந்த பிள்ளை என்னடா நினைக்கலையா அடிவோங்காருன்னு எங்க கூந்தலுக்கு ஓ கருணி எங்க கூந்தலுக்கு ஓ கல்குலசி சட்டத்துக்கு ஓ கல்குலசி சட்டத்துக்கு அடிவடிவான வடிவழகி அடிவடிவான வடிவழகி வாக்குயில் போல் சட்டத்துக்கு அடி பட்ட பட்ட சித்தப்பா முத திருவிழாவில் ஒரு பொம்மை வைப்பாங்க தெரியுமா காலும் கையும் மட்டும் ஆட சர்க்கஸ் பொம்மை மகளே காலையில வாங்க ராஜா அம்மா சொல்லி மட்ட மட்ட சட்டத்தி வந்த கிளி யார சொல்லி கேசிரடி அப்ப நைசா பண்ணு அத்தமாக ஒண்ணு நினைச்சு அம்மா செருப்புடே அடிப்பேன். என்ன நாடகம் நினைச்சு எங்க ஆனந்தகுமார் உனக்கு ஒரு மரியாதை வச்சிருக்கா சித்தப்பான்றதுனால பேசாம இருக்க மரியாதை பிறந்த ஆனந்து சும்மா ஒரு சித்தப்பான்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன சித்தப்பா அதே மரியாதை கருத்து நான் சாப்பிடுறேன். அத்தமாக ஒண்ணு நினைச்சு என்னப்பா சுகர் பேசுறா? ஆமாடா மாத்திரை ஒரு மறந்துட்டேன். ஆனந்தகுமாரம் நொக்காமட்டால் மையா எடுத்து போகலாம். சித்தப்பா அடிமான ஒன்னத்தால என்ன கண்ணு போச்சா? அட குருட்டு கவோதி பையன ஆர்வ கோணம் வச்சுக்காம எதுக்குள்ளையா வச்சுட்டு மாட்டிட்டேன். என்ன சொல்றேன் என்ன
உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னா கல்யாணமா தெரியாது தெரியாதா? தெரியாது அதுவும் தெரியாதா? எனக்கு பதிலா என் சார்பா என் தம்பி பேசுகிறேன் சார். பேசணும். நீங்க கொஞ்சம் ஒதுக்கிங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், எத்தனை நாளைக்கு டான்ஸும் போகணும் பேசுறீங்க? பக்கம் தான் சார் வேணா நம்ம 2 பேரும் பேசி பார்ப்போமே. எனக்கு 3 நாள் போயிட்டு வாடி. கேள்வியா இருந்தாலும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. சரி, உங்களை பார்த்தா எனக்கு சிப்பு சிப்பா செருப்பு. ஏன் இப்படி சிரிப்பு சிரிப்பா வருது? லூசு மாதிரி தெரியுதா? அப்புறம் என்ன மட்டுமா என்னை பார்த்தா சிரிப்பா வந்து சொல்லுங்க. ஒரு பெண்ணை பார்த்தா பயப்படும் தோணும். அவ்வளவு கொடூரமா இருக்கும் மூஞ்சி. என்னை பார்த்தா உங்களுக்கு பயமா இல்ல? போய் சொல்றீங்கல்ல, பயமா இல்ல? அதுதான் லூசு பைய முதல்ல சொன்னேன். இல்லையே இல்ல, கல்யாணம் அந்த அதுதானடா தம்பி. கல்யாணம் ஆனாலும் டேமேஜ் ஆயிரும் நீங்களா முடிவு பண்ணிட்டீங்களா? கல்யாணம் அதுக்கிட்ட இங்கிலீஷ்ல டேமேஜ். இங்கிலீஷ்ல தீய வைக்க முகர கட்ட. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அது ரெண்டுமே ஆகல. வேற என்ன ஏதாவது அடுத்து வேற என்ன என்ன கேட்கிறா? என்னையா தம்பி அப்படின்னா என்னது? அதை நான் தம்பியில கேட்கிறேன். என்னமோ சொல்றாரு. என்ன எப்படி இருக்கும்? அது என்ன மாதிரி இருக்கும்? கேட்டுட்டு சொல்றேன். காதல்னா என்னது? காதலை அழகா அழகா வட்டமா வட்டமா ஓவல் சைஸ் அதுதான் காதலா? இப்படிதான் புருஷனுக்கு முன்னாடி கல்யாணம் விளக்கத்துல தீய வைக்க வேண்டாம். எனக்கு காதல் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனாலும் கொண்டாட்டி புருஷனுக்கு ஆவலம் அவர் சொல்றான். என்னன்னு எனக்கு பயமா இருக்கு, எப்படி சொல்றதும் தெரியல. எதுக்கு உடனே புருஷன் பயப்படாமா? பயப்படாது. ஏதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரி, மாசமா இருக்கேன். அது லூச்சு உங்க நீ மாசமா இருந்தா முதல் உங்க ஆட்டா போட்டு சொல்ல வேண்டியது. பொண்ணு பார்த்தா அப்படித்தான் இருக்கு. நீ மாசமா இருக்குன்னா உங்க ஆட்டா போட்டு சொல்ல வேண்டியதாங்க. வேணாங்க. ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி மாசமா இருந்தது எங்க அம்மாட்ட சொன்னேன். சரி போட்டு எடுத்துட்டா. வேற என்ன ஒண்ணு கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் அதாவது மாப்பிள்ளை அந்த மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தா முன்னாடியே அப்படித்தான். அப்படியா? நான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். அதனால நானே சொல்றேன். நாசமா போக முதலாக காதல் பாட வந்தேன்.
உங்க காதல் ஏன் காதல் எப்படி தெரியுமா? எப்படி இருக்கு? அந்த ரேவதி ராகத்துல தூதுவ இலைய வச்சு தூதுவலை இலைய வச்சு நானும் கூட பேச போறேன் திகட்டான கல்கட்டி உன்னை கட்டி என்ன முதல் நல்லா தலைக்கு கொடுத்துருந்தா இப்ப என்ன கொத்தவரையாம என்ன மீசியா மோசத்துக்கு ஊசி போட்டிருக்கேன் உதத்துரும் அப்படியா கண்ணே உன் அழகான அந்த இது போல அது குடிக்காது மாமா ஊசி போட்டு வளர்க்கணும் ஆஹா பீடி வாழ அப்படியே தூக்குற ஆள போனா போகட்டும் சரி எங்க முறையிடமோ அங்க முறையிடும் இவரை நம்பி வந்ததுக்காக என் மனசுல காது எப்படி ஆச்சுன்னு தெரியுமா அதே இருந்துச்சு சிவரஞ்சனி எனது காலம் உன் காது விளவிலையாயிருந்து எனது காலம் உன் காலில் விளவிலையாயிருந்து எப்படி
எனது தானம் உட்காது விழவில்லையா உங்கங்கை தோழவில்லையா பெண்ணுக்கு பூவும் பொட்டுந்தான் வேண்டும் பெண்ணாக பிறந்தும் அதையே பறித்தாயோ எனது தானம் இல்லையா தோழவில்லையா பெண்ணுக்கு பூவு இன்று வாழ்ந்தாயோ இல்லையா தோழவில்லையா சொத்துக்கு சொத்தாரே அண்ணன் தம்பி தீர்ந்து வந்தோம் கண்ணத்து கண்டாரே அன்பாடி இருந்து வந்தோம் உனக்குள் உண்டாரே அண்ணன் தம்பி தீர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாரே அன்பாடி இருந்து வந்தோம் உனக்குள் உண்டாரே முத்துக்கு முத்தாரே யாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை ஆளாட்டி கேட்டதில்லை ஓர் பாட்டு வருதவில்லை தாயாரும் அடித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை ஆளாட்டி கேட்டதில்லை ஓர் பாட்டு வருதவில்லை தானாக படித்து வந்தார் தந்தையில வாழ்ந்த தம்பி தானாக படித்து வந்தார் தந்தையில வாழ்ந்த தம்பி தள்ளாத வயதில்
முத்தாதே சுத்தி சுத்தாதே அன்பு இருந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாதே அன்பாலை இருந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாகே அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் நீதனின் தந்தி உள்ளும் அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் நீதனின் தந்தி உள்ளும் அன்னையின வந்த உள்ளும் தெய்வமின காவல் கொள்ளும் அன்னையின வந்த உள்ளும் தெய்வமின காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவையில் முத்துக்கு முத்தாதே சுத்துக்கு சுத்தாதே அண்ணன் இருந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாதே அன்பாடி இருந்து வந்தோ ஒண்ணுக்கு ஒன்னாகே ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு நாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு நாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜா அமைதிகளை போல் தீராத வாசமடா நூறாண்டு காலம் முதல் இந்த மக்கள் மாறாத பாசமிட முத்துக்கு முத்தாதே சுத்தி சுத்தாதே அண்ணன் இருந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாதே அன்பாடி இருந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாகே ஆனந்த இருந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாதே அன்பாடி இருந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாகே நன்றி 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 அன்பர் ஒரு பாடலை பாராட்டி அன்பனார் காந்தி அவர்கள் மற்றும் பாடலை பாராட்டி என் அன்பிற்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்